பாபா அவர்களின் சரித்திரத்தை எழுத திரு தபோல்கர் பாபாவின் அனுமதி வேண்டி ஷாமாவின் மூலமாக பாபாவின் அனுமதி பெற்று தரும்படி கூறினார். அப்போது சாய்பாபா அவர்கள் கூறிய அமுத மொழிகளை கேட்போம். எவர் என்னுடைய நாமத்தை அன்புடனும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஜெபிக்கின்றானோ அவனுக்கு விரும்பியதை எல்லாம் நான் அளிக்கிறேன். இதனால் அவனுக்கு என் மீது உண்டான பக்தி பெருகும். என் மீது சத்தியமான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் என் கதைகளை கேட்டு இயல்பாகவே சந்தோஷம் அடைகிறார்கள். என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவர்களுக்கு என் அருள் பூரணமாக என்றும் இருக்கும். இது சத்தியமான வார்த்தை. என்னுடைய கதைகளை கேட்டால் கூட போதும், வியாதிகள் நிவாரணம் பெறும். என்னுடைய உண்மையான பக்தனை நான் மரணத்தின் பிடியில் இருந்து விடுவிப்பேன். இக்கதைகளை சத் சரித்திரத்தை பக்தியுடன் செவிமடுத்து பிறகு ஆழமாக அதை மனத்தில் நிறுத்துங்கள். அதையே தியானம் செய்யுங்கள். உன்னதமான திருப்தியை பெறுவீர்கள். நான் என்னும் உணர்வு மறைந்து நானே அவன் இறைவன் என்னும் உணர்வு உதயமாகும். சாயி சாயி என்ற நாமஸ்மரணம் கலியுகத்தின் மலங்களை எரிக்கும். பேச்சினாலும் கேள்வியாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் ஒரே நாமஸ்கரணத்தினால் அழிக்கப்படும். வேறெதிலும் பற்றில்லாமல் என்னையே சரணடைந்து பூரண விசுவாசத்துடன் என் புகழை பாடி என்னை பற்றி நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருப்பவனை நான் கடைந்தேற்றுகிறேன் என்பது என் சத்திய பிரமாணம். பாபாவின் இந்த மொழிகளை திரும்ப திரும்ப மனதில் நிறுத்தி உண்மையான பூரண பக்தியை சாய்பாபாவின் மேல் வைக்க வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அடையலாம். சாய்பாபாவை எப்போதும் மனதில் இருத்தி நாமஸ்மரணம் செய்பவன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது. இது பாபா அளிக்கும் வாக்கு. நம்பிக்கையுடன் பொறுமையாக விசுவாசத்துடன் இருக்க நாம் காணும் பலன்கள் பல. நாம் சாயி சாயி என்ற நாமம் கூற அனைத்தும் பெற்றுத்தரும் அட்சய பாத்திரம். கலியுகத்தில் கதா காலாட்சேபமும் நாம கீர்த்தனமும் இறைவனை அடைய சிறந்த சாதனமாகும். கலியுக சாதனமே மிக எளிதான சாதனமாகும். சாயை எப்போதும் நினைவில் நிறுத்தி நாமஸ்மரணம் செய்யும் அவர் தரும் அற்புத பலன்களை கண்கூடாக அனுபவிக்கலாம். சாயின் மீது வைக்க வேண்டியது பூரண நம்பிக்கை, காக்க வேண்டியது பொறுமை, காரியங்களை ஜெயமாக்குபவர். ஸ்ரீ சாயை இப்பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.